தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழக அரசு பிடிஓ அலுவலகத்தில் மூலமாக வேலைவாய்ப்பு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான பதவிகள், ஒரே நோட்டிஃபிகேஷன்லாம் அதில் பார்த்திங்கன்னா 10 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th டிப்ளமோ டிகிரி தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கான இதுக்கும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 10 விதமான பதவிகள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரி மந்த்லி பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 40,000 வரைக்கும். அது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாதிரி மாறுது. மினிமம் 10 விதமான பதவிகளில் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு மினிமம் அப்படிங்கிறது 10,000லேருந்து அதிகபட்சம் அப்படிங்கிறது 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நீங்கள் நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 21/1/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் மற்றும் திருநங்கைகள் 3 விதமான பாலினரும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மொத்தம் பார்த்திங்கன்னா 10 விதமான பதவிகளுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு மேலே என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. ஸோ நீங்கள் அந்த 10 விதமான பதவிகளுக்கு நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு அனுப்பணும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு தவிர்த்து வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, மேலே டாப்பில் நேம் ஆஃப் தி போஸ்ட் ஆல்ரெடி இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு, இருந்தாலும் நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வைக்க சொல்லியிருக்காங்க. புது ஃபோட்டோவை வச்சுக்கோங்க மறக்காமல். ஃபஸ்ட்டு நேம் இன் கேபிட்டல் லெட்டர், உங்களோட பெயரை கேபிட்டல் லெட்டர் அதில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ண வேண்டாம். இரண்டாவது ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், யார் பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் ஜெண்டர், எந்த கேட்டகரி, மேல் ஃபீமேல் ஆர் ட்ரேஜெண்டர், நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை மறக்காமல் டிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப், உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி, அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா டிசி அக்செப்ட் பண்ணுவாங்க, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுவாங்க, 10th 12th மார்க் ஷீட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏஜ், உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மேலே டேட் ஆஃப் பர்த், கீழே அதுக்கான ஏஜ். 6th ஒன் எந்த கம்யூனிட்டி, உங்களுடைய சாதி எது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில வேலை வாய்ப்புகளுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சா தான் அந்த கேட்டகரிக்கு அந்த வேலை வாய்ப்புக்கு அந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்னு சொல்லியிருக்காங்க. சில வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இப்போ நான் 8வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட டிசி தான் இருக்குன்னா நீங்கள் டிசி வச்சா போதும், மார்க் ஷீட்டெல்லாம் தேவை கிடையாது, இருக்கிறத வைங்க. ஆதார் நம்பர், அதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்து அதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிஸ்ட்ரிக்ட் உமன் அதாவது ஆதரவற்ற விதவை, விதவைகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போங்க. எஸ்ன்னு கொடுத்தா கம்பல்சரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சு தான் ஆகணும். அண்ட் தென் 10th ஒன் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுடைய இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சு அந்த வேலையை இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன நோட்டிஃபிகேஷனில் என்ன ஏதுங்கிறத. அதில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இல்லை அவங்க எதுவும் கேட்கலைன்னா நீங்கள் வைக்கணும்னு தேவையில்லை. இந்த இடத்துல பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய நிரந்தர முகவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோம். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும். அண்ட் தென் ப்ரெசன்ட் அட்ரஸ், இப்போ இருக்க அதாவது தற்போதைய முகவரி என்ன அப்படின்னு ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் பிளேஸ் டேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் அண்ட் டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகன்ட் ஷுட் சப்மிட் த அப்ளிகேஷன் வித் ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ். ஓகேங்களா, நீங்கள் எது ஒரிஜினல் வைக்க வேண்டாம், எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வைக்கணும். ரீசெண்டாக எடுத்த கலர் ஃபோட்டோ தான் வைக்கணும், பழைய ஃபோட்டோ வைக்காதீங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட தர ஆலோசகருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸில் கிராஜுவேட் முடிச்சுட்டு மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி 40,000 சேலரி உங்களுக்கு. நீங்கள் மேக்ஸிமம் 45 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். செகண்ட் ஒன் பல் மருத்துவ உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ரிலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி வேணும். 13,800 உங்களுக்கான சேலரி. உங்களுக்கான ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரினா 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், பிசி, எம்பிசி, டிஎன்சினா 34 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், எஸ்சி, எஸ்டினா 37 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. இந்த ரோலை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உடல் தகுதி நல்லா இருந்தால் போதும். 8,500 உங்களுக்கான சம்பளம். 30 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்கதிர் வீச்சாளர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெச்எஸ்சி அதாவது 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். மந்த்லி 10,000 உங்களுக்கு சேலரி. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரினா 32 இயர்ஸ், பிசி, எம்பிசி, டிஎன்சினா 34 இயர்ஸ், எஸ்சி, எஸ்டினா 37 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிலியருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 per month சேலரி. உங்களுக்கு மேக்ஸிமம் 50 இயர்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வாகன துலக்குனர், இந்த அதாவது வேன் கிளீனருக்கான வேலைவாய்ப்பு. நீங்கள் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. 8,500 உங்களுக்கான சம்பளம். எஸ்சி, எஸ்டி கேட்டகிரினா 37 வயது, பிசி, எம்பிசி, டிஎன்சினா 34 வயது, ஓசி கேட்டகிரினா 32 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். காது கேளாத வயதினருக்கான பயின்றோர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஒய் டிஹெச்ஹெச்னு சொல்லுவாங்க, டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு. 70,000 per month உங்களுக்கு சேலரி. ஏஜ் லிமிட்னா எஸ்சி, எஸ்டினா 37 இயர்ஸ், பிசி, எம்பிசி, டிஎன்சினா 32 இயர்ஸ், ஓசினா 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அதாவது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். அது ஒரு 3 கேட்டகரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். மந்த்லி 80,000 உங்களுக்கான சேலரி. ஏஜ் லிமிட் அப்படின்னா மினிமம் 18 40 இயர்ஸுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, இந்த ரோலுக்கு எப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களே கூட சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வி தகுதி மற்றும் இதர சான்றுகளின் நகல்கள் சுய சான்றிதழ்மிட்ட விண்ணப்பத்துடன் இணைத்து 20/1/2025 மாலை 5 மணிக்குள் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாப்பிள்ளையூராணி, தூத்துக்குடி 628002. இந்த அட்ரஸுக்கு 22/1/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நேரிலோ தபால் மூலியமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.